நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு உங்களுக்கு இல்லையா? உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? இந்த நாட்டாமைகள் குறித்து நீங்க ரொம்ப நாளா இவங்க மேல மைண்ட்ல இவங்களை பார்த்து அதை கேட்கணும்யா, இந்த தப்பு பண்றாங்க இவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும்ல? என்ன குற்றச்சாட்டு? இப்போ ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்றாரு, அதை அப்பா அம்மா கிட்ட சொல்றதே கொஞ்சம் தான். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படுன்னு சொல்றதே கொஞ்சம் தான். சரி. அண்ட் தேர்ட் பர்சனா நாட்டாமன் பஞ்சாயத்து பண்ணும்போது 4 பேர் சபையில எப்படி அவங்களால சொல்ல முடியும் மனசு விட்டு? என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சொன்னா ஹஸ்பண்டுக்கும் அசிங்கம், பிறந்த வீட்டுக்கும் அசிங்கம், எல்லாருக்கும் அசிங்கம். ஒரு பக்கம் எப்படி அவங்க மனசு விட்டு சொல்ல முடியும்? உங்களோட வசியக்கூடிய எங்கள்கிட்டயே அதை சொல்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் காவல்துறையிலையோ அல்லது ஜட்ஜிக்கு முன்னாடி வழக்கறிஞர்கள்ட்டெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? காவல்துறைன்னு போகும்போது மகளிர் போலீஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நாங்கள் ஃப்ரீயாக பேசுவோம். ஜட்ஜுன்னு போகும்போது கவுன்சிலிங்க்குன்னு அனுப்புவாங்க, அவங்க கிட்ட நாங்கள் ஃப்ரீயாக பேசுவோம். ஜென்ஸ் நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் எப்படி ஃப்ரீயாக பேச முடியும்? ஒரு பொண்ணை எப்படி ஃப்ரீயாக பேச முடியும்? பொது சபையில் பேசுறதில்ல, ஒரு 2-3 பேர் வச்சு அவங்களுக்குள்ள தான் வச்சு, அதனால ஊரை பூரா கூட்டி இந்த இதுகளை பண்றதில்ல. உங்க மனைவிமார்கள் கிட்ட நீங்க சொல்வீங்க, இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்காக நான் போறேன்ட்டு சொல்வீங்களா மாட்டீங்களா? சொல்லி முடிச்சுட்டு இந்த பிரச்சனையை நான் இப்படி பேசி தீர்த்துட்டு வந்தா நீங்க பெருமையா சொல்லுவீங்க. உங்க மனைவிமார்கள் பக்கத்துல இருக்கவங்க அக்கத்துல இருக்கவங்கன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க பொண்ணு அவங்க பையன் இந்த மாதிரி பண்ணிடுச்சா, எங்க வீட்டுக்காரர் போய் தீர்த்துட்டு வந்தாரு பெருமையா சொல்லுவாங்க. எங்க குடும்ப விஷயம் ஊர் முழுக்க தெரியும், அதுக்கு நாங்க ஆசைப்படல, எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க வீட்டில் சிக்கல் இருக்குன்னு அவங்க தீருன்னு சொல்கிறதுனால தான் நாங்கள் அதை தீர்க்க போகிறோம். அது எந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னு அவங்க சொல்கிறதுனால தான் நாங்கள் போகிறோம். அந்த இவங்களே எங்ககிட்ட சொல்கிற பயந்தாங்கன்னா நாங்கள் எங்கே பஞ்சாயத்துக்கு போக முடியாது. விஷயம் என்னன்னா அது இல்லை, நீங்கள் அவங்க சொல்லாமல் நீங்கள் பஞ்சாயத்துக்கு கூட்ட போகிறது இல்லை, அதெல்லாம் ரைட்டு தான். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்னதான் சிஸ்டம் வச்சுருந்தாலும் ஒரு பொண்ணால் வெளிப்படையாக சொல்லவே முடியாதுங்கிறது யதார்த்தம். அப்படி அவங்களால வெளிப்படையாகவே சொல்ல முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு மட்டும் எப்படி சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது நாட்டாமைகள்னு சொல்லக்கூடியவங்க பெண்ணினுடைய விஷயம் தான் வீட்லேயும் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா விஷயங்களுக்குமே தெரியும். இவங்க வெளிப்படையாக சொல்லவே வேண்டாம், இவங்க இந்த வீட்டினுடைய பிரச்சனை என்ன, இந்த பொண்ணுடைய பிரச்சனை என்ன, நம்ம தெருவினுடைய பொண்ணு இல்லை நம்ம சமூகத்தினுடைய ஒரு பொண்ணு அப்படிங்கிற நினச்சி பார்க்கும்போது அவங்க ஒன்றும் வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் வழக்கறிஞராக இருக்கேன், என்கிட்ட சொல்கிற உண்மையை ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு வேண்டியவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அந்த பொண்ணுனுடைய மானத்தையும் மரியாதையும் கற்பையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் நாட்டாமைகளுக்கு இருக்குது. அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களோட அனுபவம் சார்ந்தும் இது போன்ற பல வழக்குகள் சார்ந்தும் அவங்க பார்த்துருக்கிறதுனால அவங்களுக்கு எளிதாக விளங்கும். புரியும். நீங்கள் எப்படி தீர்ப்பு கொடுப்பீங்க? கடினமான ஒரு செயல் சார். இதை நாங்கள் எடுப்பில் இதுக்கான தீர்ப்புகளை நாங்கள் வழங்குறது கிடையாது. அவங்களுடைய மூமெண்ட்டு, அவங்க அந்த தகவலை இது மாதிரி குற்றம் நடந்துருக்குதுன்னு ஒளிவுமறைவாக சொல்கிற அந்த விஷயங்களை அவங்க நடவடிக்கையும் அதுக்குண்டான ஆளோட நடவடிக்கையும் கவனித்து அதுக்கு பின்னால் வர நிகழ்வுகளுக்கு அடிப்படையில் தான் சார் அதுக்கான தீர்ப்பு நாங்கள் வழங்குவோம். ஸோ அவங்க சொல்கிறத மட்டும் வச்சு அதை முடிவு எடுக்கிறதில்ல. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு உங்களை புரியும் ஒன்று, ரெண்டாவது உங்களை பற்றி கொஞ்சம் தெரியும், மூணாவது நீங்கள் சொல்கிறத மட்டும் வச்சு இல்லை, அதை தாண்டி இந்த பிள்ளை மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வெவ்வேறு சோர்ஸஸில் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. 100% இருக்கா இல்லையாங்கிறது தெரியல, பட் த கொஸ்டின் இஸ் வேலிட். வேற என்ன குற்றச்சாட்டு சார்? இப்போது நம்ம ஊரில் 2 பேருக்கு தகராறுன்னு வச்சிங்களேன், அவங்க காவல்துறை போய் அணுகுவாங்க. அப்போ போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்ஐ டேரக்டர் நாட்டாமைக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி 2 பேர் வந்திருக்காங்க, பிரச்சனையாக இருக்குது, இவங்க என்ன வேணும் அப்போ சொல்லுவாங்க, இவங்க நம்மளோட ஆள், நீங்கள் பண்ணாதீங்க. யார் நியாயம் கேட்டு போனாங்களோ அவரை உள்ளே உட்கார வச்சுட்டு இன்டெஸ்ட் ஆகிடும். இது என்னோட காலகாலம் நடந்துட்டு வந்துருக்கு. அதாவது புதுசாக வந்திருக்கிற எந்த ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் எந்த ஒரு எஸ்ஐக்கும் நம்ம கிராமத்தை பற்றி தெரியாது. அவங்க கேட்பாங்க, நாட்டாமைக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நம்ம மேக்ஸிமம் ஸ்டேஷனுக்கு நேராகவும் கூப்பிடுவாங்க. நான் 2-3 பிரச்சனைகளுக்காக ராத்திரி 12 மணிக்கு கார் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். ஆனால் நாங்கள் அந்த இடத்துல பாரபட்சம் பார்ப்போம். பாரபட்சம் பார்க்க மாட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் இண்டிவிஜுவலும் பாதிக்கக்கூடாதுன்னு தான் நினைப்போம். யாராவது ஒருத்தன் தெரியாமல் முதல் தடவை தப்பு செஞ்சுருக்கலாம், பரம்பரை யாருமே தப்பு செய்கிறது கிடையாது, முதல் தடவை தெரியாமல் தப்பு செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு ஒருத்தனை தூக்கி உள்ளே வச்சாங்க. ராத்திரி 12:30 மணிக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நான் போய் பேசி அவரை கூப்பிட்டு வந்துருக்குறோம். இவங்க சொன்னதான் செய்வாங்க, இவங்க சொன்னதான் வேறு எதுவும் செய்யவே மாட்டாங்க. போலீஸ் பஞ்சாயத்து தலைவர் பொலிட்டிக்கல் யாருனா இருந்தால் அவங்கள மட்டும்தான் கேட்பாங்களே ஒழிஞ்சு ஊர் நாட்டாமையை கேட்கறது கிடையாது. ஒரு ஊரில் 100 பேர் 200 பேர் சேர்ந்து ஒரு நாட்டாமையை தீர்மானம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் 50 பேருக்கு நியாயம் தெரியாதா? இப்போ கேளுங்க, ஒரு 50 பேரை பஞ்சாயத்து நாட்டாமை சொல்கிறது தப்பு, நாட்டாமை பாதிக்கப்பட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு ஒரு 50 பேர் சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்கு நியாயம் எங்களுக்கு தான் தெரியல, நாட்டாமைக்கு தான் தெரியல சார். அதில் 50 பேருக்கு நியாயம் தருமா தெரியுமா தெரியாதா? ஆனால் ஊர் நாட்டாமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் சண்டை போடுறோம்னா பாதிக்கப்பட்டவன் நேரம் ஊர் நாட்டாமையிட்ட கேட்டுட்டு தான் போலீஸ் போவோம். இது இந்த பஞ்சாயத்தினால பேச முடியாதுப்பா, அவன் கட்டுப்படல, நீ போலீஸுக்கு போ,
அப்படிங்கிற காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்டவனா இவன் பாதிச்சிருக்கான் அவனாலங்கிறதால, ஏன்னா அவன் அடங்கலை அப்படிங்கிற கட்டத்துக்கு தான் போவாங்களே ஒழிஞ்சு டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது கிடையாது. எந்த ஒரு அதே மாதிரி ஊர் தலைவர் இருப்பாங்க, பஞ்சாயத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஆனால் இவங்களோட கட்டுப்பாடு தான் இருப்பாங்க. சார் இல்லை சார், ஊர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பொருளாளர் செயலாளர் இருக்கிற போது ஊர் நாட்டம் சார் தேவையில்லை சார். சார் கேட்டது ரைட்டு தான். பட் ஊர் தலைவர்ன்றவர் வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட்ன்றவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்களே வந்து நம்ம ஊரில் வந்து ரேஷன் கார்டு வாங்கிட்டு நீங்களே எங்கள் ஊர் கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்கலாம், நீங்கள் ஜெயிச்சு வரலாம். ஆனால் அந்த ஊரில் உள்ள மக்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் இன்றைக்கி வர்றீங்க, நாளைக்கு ரேஷன் கார்டு வாங்கிடுறீங்க. யார் வேணாலும் தலைவராகலாம், பஞ்சாயத்து தலைவர் யார் வேணாலும் ஆகலாம். ஆனால் நாட்டாம வந்து பரம்பரையா இருக்கிறவங்க, அந்த ஊர் பதவி, அப்ப அந்த ஊரு அந்த மண்ணு பரம்பரையா வந்த பதவிங்க, தெரிஞ்சவங்க அவங்க. தலைவர் வந்து யார் வேணாலும் ஆகலாங்க. அது ஒத்துக்கிறேன், தலைவர் யாரும் வாங்கலாம், அரசியலும் சட்டம் அப்படிதான் இருக்குது வந்துட்டு. ஆனா இதுவே வந்து ஒரு தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் ஆனாருன்னா இந்த நாட்டாமையும் கொஞ்சம் ஒதுக்கி பார்க்குறாங்க வந்துட்டு. இது வந்து இருக்குது எங்க விருதுநகர் மாவட்டத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கேஸே கொடுத்துருக்காரு கலெக்டர். வந்து கலெக்டர் நேரில் வந்து ஆய்வு பார்த்துருக்காரு, இந்த மாதிரி கொஞ்சம் ஒதுக்கி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க வந்துட்டு. ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஊரை பத்தி பெருசா தெரியாம இருக்கலாம், நாட்டாமைகளுக்கு ரொம்ப காலமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க இதுல ஒரு அதிகார மட்டம் வைக்கிறீங்க அப்படிங்கிறார். இல்ல சார், இதுல எந்த அதிகாரமும் இல்லை சார். அதாவது பஞ்சாயத்து தனி அமைப்பு, ஊருன்றது தனி அமைப்பு. பஞ்சாயத்துன்றது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது. அது வந்து அரசாங்கம் கொடுக்குற சலுகைகளுக்கும் அவங்களுக்கு வந்து, அதாவது பஞ்சாயத்து தலைவர் பதவின்றது முதல்ல ஆதாயம் தரும் பதவி, அது அரசியல் கலந்த பதவி, ஆதாயம் தரும் பதவி. அதுக்கு வந்து செக் இருக்கு, செக்ல கையெழுத்து போடுவாங்க. எங்களுக்கு அந்த ஆதாயம் தரும் இது வந்து பரம்பரை பதவி. இதுல வந்து எங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது, எங்க கை பணம் தான் எல்லாத்துக்கும் நாங்க செலவு பண்றோம். அவங்க சமூகத்தாளுக்கு வந்து கொஞ்சம் இது என்ன சொல்ல கூடுதல் கவனம் செலுத்துறாங்க வந்துட்டு. ஒரு பஞ்சாயத்துங்கிறது 2-3 கிராமங்கள் சேர்ந்த ஒரு பகுதி. ஆமா, அதில் உள்ள பஞ்சாயத்து தலைவர் வந்து அந்த முழு 4 கிராமங்கள் 3 கிராமங்களுக்கு தலைவராக இருக்கிறார். ஆனால் நாட்டாமைங்க ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக தான் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு எல்லாரும் ஒரே இதில் 3 வில்லேஜுக்கும் சேர்த்து நாட்டாமை கிடையாது சார். இன்டர் காஸ்ட் மேரேஜ் கெடுக்கிறதே வந்து நாட்டாமை தான் சார். இன்டர் காஸ்ட் மேரேஜை கெடுக்கிறாங்க. ஆமாம், அவங்களால தான் வந்து அது பாதிக்கப்படுது. அது இன்டர் காஸ்ட்னு அந்த தம்பி சொல்லிச்சிங்களா, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக எங்கள் தலைமுறையாக நாட்டாமையாக தான் இருக்குது. சிதம்பரத்துக்கு பக்கத்தில் சித்தலப்பாடிங்கிற கிராமத்தில் 2 தலைமுறையாக வந்து எங்கள் கேஸ்ட்டில் நான் பிள்ளைமார், அதே கேஸ்ட்டில் தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அதேமாரி எங்கள் தாத்தா எல்லாம் இருந்தாங்க. நான் வந்து இன்டர் கேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் ஊர் மக்கள் என்னை மதித்து என்னை இன்னைக்கு 17 வருஷமாக நாட்டாமையாக வச்சுருக்கிறாங்க. யாரும் என்னை ஒதுக்கி வைக்கல. அதாவது சில பேர் செய்கிற தவறுகளை எல்லாருமே செஞ்சாங்கன்னு ஒதுக்கக்கூடாது. நான் இப்போது நாட்டாமையாக 17 வருஷமாக அதே கிராமத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். பழைய சம்பிரதாயங்களை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த நாட்டாமை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்? இப்போ மக்களுக்கே அது தோணிடுது. இப்போ நம்ம சமூகத்தில் வந்து இழுத்து என்ன சொல்ல, சொந்த அக்காமலை கட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு. அப்படி கட்டி வச்சா ஊரை விட்டு தள்ளி வைப்பேன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. பட் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, பேசிக்கிறது கிடையாது. சாதி வந்து நாட்டாமை யூஸ் பண்ணுது, நாட்டாமை சாதி யூஸ் பண்ணிக்கிறாரு. பழைய தவறான சம்பிரதாயங்களை நாட்டாமைக்காரர்கள் கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டு இன்னமும் அதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உங்களுடைய பதவிக்கு ஒன்று வேணுங்கிறதுக்காண்டி சம்பிரதாயத்தை காப்பாற்றுறது, நடைமுறையை காப்பாற்றுறது, சாங்கியத்தை காப்பாற்றுறதுன்னு எதெல்லாம் தவறுன்னு நீங்கள் நவீன சமூகம் சொல்லுதோ அதையெல்லாம் இன்னமும் நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கிறது யாராவது ஒருத்தர் பதில் சொல்ல முடியுமா சார்? இப்போ எந்த சமுதாயம் பாதிக்கப்படுதோ அந்த சமுதாயம் வந்து எங்கள் சமுதாயத்தில் இது மாதிரி தான் முறை, இதுக்கு நீங்கள் பஞ்சாயத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாட்டாமைக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் துணை போகிறாங்களே ஒழிஞ்சு இவங்க வந்து சொல்லாமல் எந்த ஒரு நாட்டாமையும் துணை தானாக போய் நான் உன் ஜாதியில் இந்த மாதிரி ஒரு முறை இருக்குதே நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு நாட்டாமை எந்த நாட்டாமையும் போகிறதில்ல. ஸோ அப்போ அவங்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இது நடக்குது அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அவங்க எந்த இனம் பாதிக்கப்படுதோ அந்த இனம். இல்லை அதான் நான் சொல்கிறேன். இது நாட்டாமை தனி விருப்பம் கிடையாது. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதியும் ப்ளே ஆகுது, நாட்டாமையும் ப்ளே பண்ணுறாங்க வந்துட்டு. இதை வந்து இது தடுக்கிறதுக்கு நாட்டாமை என்ன பண்ணீங்க நீங்கள் வந்துட்டு? இப்பொழுதெல்லாம் ஊரிலிருந்து விலக்கி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறையில் பெரும்பாலும் சாத்தியம் இல்லை. அவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்தில் இப்பொழுதெல்லாம் நாட்டாமையெல்லாம் தலையிடுறது இல்லை. ஏன்னா இது வந்து நடைமுறையில் எங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதாவது பதவிக்கு இல்லை, போலீஸில் சட்டப்பூர்வமான சில நடவடிக்கைகளில் நாங்கள் தலையிட வேண்டிய வருங்கிறதுனால எங்களுக்கு பாதிப்பு வருங்கிறதுனால நாங்கள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தில் ஒதுங்கிக்கிறது. நாட்டாமைன்னா நம்ம எல்லாருமே மரியாதை கொடுப்போம் நாட்டாமைக்கு. இப்போ நாட்டாமை வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டீ கடைக்கு போகிறோன்னா நாட்டாமை வந்தால் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்பாங்க. அதே போல் இப்போ நாட்டாமையோட பையனோ அல்லது அவங்க மனைவி வந்தாலும் அந்த மாதிரி வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும். அம்மா வராங்க, பையன் வராங்க. பொதுமக்களே வந்து நாட்டாமையோட மனைவி அவங்க மக்கள் மேலே ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. வச்சிருக்கிறதுனால தான் எந்திரிச்சு நிற்கிறாங்கிறீங்களா? எந்திரிச்சு நிற்கல அந்த அளவுக்குலாம் இப்போ யாருமே கிடையாது.
பட்டு ஒரு ரெஸ்பெக்டிவாக தான் கூடுவாங்க. முக்கந்தர் ஊர் தலைவரை எப்படி இருக்கீங்க அப்படி தான். இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட என்ன தலைவரை எப்படி இருக்கீங்கன்னு தான் பெரிய ஆட்கள் பேசுவாங்க. ஒரு மரியாதை தான், பயமோ அதிகாரமோ எதுவுமே கிடையாது. இல்லை அது வந்து தனி. அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி மரியாதை கொடுக்கலன்னா, சப்போஸ் நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அது வந்து பஞ்சாயத்துக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், அந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த தீர்ப்பு மாறலாம். அது வந்து காலத்தோட கட்டமைப்பு சார். அது நாட்டாமன்றது வந்து அது வந்து அவங்களுக்கு உணர்வோட ஊறி போன ஒரு விஷயம். இப்போ எனக்கு வந்து 32னா என்னை விட 50 வயசு உள்ள மரியாதை உள்ள ஒரு நபர், நான் மதிக்க வேண்டியவர் என்ன மதிக்கிறாருன்னா அந்த நாட்டாமை என்ற அந்த பொறுப்புக்கு தர மரியாதை. வேற என்ன கம்ப்ளைண்ட் சார்? இப்போ பேசினப்ப எல்லாருமே சொன்னாங்க நாட்டாமைங்கிறது வந்து பரம்பரையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பரம்பரை மட்டும் தான் வருமா, வேற யாருமே நாட்டாமை இருக்கக்கூடாதா? இல்லை, அதான் அதோட சிஸ்டமே, அதான் நாட்டாமைங்கிறது. அது கிடையாதுங்கிறதுக்கு தான் பேரலாக நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுறோம். அது ஒரு டெமோக்ராட்டிக்கல் ஐடியா. அது பஞ்சாயத்து ஊராட்சிகள்னு வச்சுருக்கோம். நாட்டாமை சிஸ்டமில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, 2 பேருக்கும் அந்த பிரச்சனையை விசாரித்து தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பில் பாதிக்கப்பட்டவர் அவர் நினைக்கிறார் நம்ம சைடில் நியாயம் இருக்குது, நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு நினச்சாருனாக்கா அந்த தீர்ப்பு சொன்னதை அவங்க அப்படியே ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஊர் சொன்னதை அவர் அழகாக சொல்லிட்டார். ஒரு நீதி அமைப்பில் ஒரு மேல்முறையீடுன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இங்கே வந்து இவர் சொல்லிட்டாரியா, ஏதோ சூழ்நிலை இவர் தப்பாக சொல்லிட்டார், நான் கீழ்கோர்ட்னா அடுத்த மேல்கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இங்கே நீங்கள் சொல்கிறதா முடிவு. அவங்க தம்பி கேட்டது அருமையான கேள்வி தான் சார் அது. ஆனால் அந்த சிஸ்டத்தில் நாங்கள் 2வது கட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறோம். முதல் கட்டன்றது வந்து தவறுகளை அலசி ஆராயறதுக்கு மட்டும்தான் டைம். சரி. அந்த தவறுகளுக்கு பின்னால் இருக்கிற நியாயன்றது மறுநாள் தான் வெளிப்படும், அன்னைக்கே வெளிப்படாது. இவரே கூட ட்ராமா பண்ணலாம், தப்பு பண்ண மாதிரியே கூட ட்ராமா பண்ணலாம். 2வது கட்டத்தில் ஒன்று கண்டுபிடிப்பீங்க, அதுதானே இப்போ சிக்கல் சார். அதுதான் சார் நாடாமோட வேலை. நாட்டாமைக்கு தெரியாத ஒரு சின்ன புல் பூண்டு கூட நவராது. நைட்டு 12க்கு நடக்கிற சம்பவங்களை கூட வந்து சொல்றதுக்கான ஒரு ஆள் இருப்பார் ஒவ்வொரு பகுதிக்கும். ஓகே, ஒரு மெசஞ்சர் இருப்பார். அவர் மூலியமா தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு ஊர் விழிக்கிறதுக்கு முன்னே இவர் போய் எழுந்து நிற்கிறதுக்கு பேர் தான் நாட்டாமையே. ஓகே. 6 மணி நாட்டாமை கரெக்டாக இருப்பார்ப்பா. கோயில் கிட்ட நிற்பார், இல்லை முடக்கு தெருவில் நிற்பார், அந்த முட்டு சந்தில் நின்றுட்டு இருப்பார்ப்பா. இவன் சொல்லிடுவான். ஒவ்வொரு மக்களோட பல்ஸ் தெரிஞ்சவன் தான் நாட்டாமைக்காரன். ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுடைய நடவடிக்கையை கவனிக்கிறான். அந்த தீர்ப்பு அவங்க மதிக்கலைனாக்கா அந்த ஊரை இருக்க எல்லாமே பகைச்சு, நாட்டாமே இல்லை, அந்த ஊரே ஃபுல்லாகவே பகைச்சிட்ட மாதிரி ஆயிரும். ஆமாம், 12 பேர் 10 பேர் கொண்ட குழுவோட தான் ஒரு வேலையை செய்கிறோம். ஒரு தனிப்பட்ட நாட்டாமைக்காரன் மட்டும் தீர்ப்பு வழங்குறதும் கிடையாது. நாங்கள் வழங்குறது தீர்ப்பு கிடையாது, அது வந்து ஒரு சொல்யூஷன் மட்டும்தான். நாங்கள் ஒன்றும் அங்கீகரிக்கப்பட்டவங்க கிடையாது, நாங்கள் வழங்குறது தீர்ப்பு ஆகிடாது. நாங்கள் வழங்குற தீர்ப்பு உண்மை, இதை ஏற்றுக்கலான்ற சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. இல்லாத பட்சத்தில் மேல்முறையீடுக்கு அவங்க போகிறாங்களா, எங்களோட நிறுத்துறது கிடையாது. அதை இல்லை, அதான் சார், அப்படி மேல்முறையீடு பண்ணாக்கா அந்த கிராமமே நினைக்கிற நாட்டாமை தீர்ப்பை மீறி செயல்பட்டுட்டார் அவர்.